வெப்பம் சார்ந்து பக்கவாதங்கள் அப்படிங்கிறது வந்து நம்ம இப்போ காமனாக நிறைய கேள்விப்பட்டுட்ருக்கோம். இப்போ இருக்க காலம் வந்து உஷ்ணம் தனம் வந்து ஏற்கனவே இருந்த சம்மரை விட இந்த வருஷம் வந்து இன்னும் கடுமையாக இருக்கும் அப்படின்னும் போது நம்ம வந்து ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இந்த ப்ரிகாஷன்ஸ் எடுக்கும்போது நம்ம வந்து ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிறதோ இல்லை வந்து ஹீட் ஸ்ட்ரோக்ஸ் நம்மளை அப்ரோச் ஆகிறத நம்ம வீட்டில் இருக்கவங்க எந்த வயதினராக இருந்தாலும் சரி, வெயிலில் போகிறவங்களா இருந்தாலும் சரி, வெயிலில் போகாதவங்களா இருந்தாலும் சரி, இதை நம்ம தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விரிவான வீடியோ தான் இது. வணக்கம், நான் உங்கள் டாக்டர் சுசித்ரா ராஜ், கன்சல்டன்ட் ஆல்டர்னேட்டிவ் மெடிசன், ஹாலிஸ்டிக் மைண்ட் கவுன்சிலர், சைக்காலஜிஸ்ட், ஃபவுண்டர் வின் யோகா. ஏற்கனவே ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று போட்டிருந்தேன், பட் அதில் வந்து ஒரு மூணு பாயிண்ட் டிப்பாக போட்டிருந்தேன். ஸோ அதுக்கான ஒரு விவரம் நம்ம சொல்லணும் அப்படின்னா, இந்த ஹீட் ஸ்ட்ரோக்ஸ் எதனால் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, உடலோட உஷ்ணத்தனம் அதிகரிக்கும் போது ஹீட் ஸ்ட்ரோக்ஸாக மாறுது. எப்போ வந்து நம்மளுக்கு வந்து உடம்புல இருக்கிற நீர்த்தன்மையும் சுருங்கிடும், இந்த மாதிரி வந்து உஷ்ணம் ஜாஸ்தியாகும் போது. ஸோ சில பேருக்கு எப்படியெல்லாம் சிம்டம்ஸ் வரும்னா, அடிக்கடி உங்களுக்கு வந்து தலைவலி வருதா, ஒரு வெயிலில் போயிட்டு வரும்போதோ வருதா, இல்லை வந்து நம்ம ஏசியில் இருக்கும்போது கூட எனக்கு தலைவலிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்றதும் ஒன் ஆஃப் த சிம்டமாக நம்ம எடுத்துக்கலாம். அதாவது எந்த வயதினராகவும் இருக்கலாம். ஸோ அதனால தான் நான் இந்த சிம்டம்ஸை காமனாக சொல்லிடுறேன். அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ட்ரை காஃப் அடிக்கடி வருதா, நீங்கள் ஃபஸ்ட்டு அட்டென்ட் பண்ணணும். ஸோ அதை வந்து அலட்சியப்படுத்தாதீங்க. ஸோ ஏதாவது வந்து ஒரு எங்களை மாதிரி வந்து ஒரு நேச்சுரல் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய டாக்டர்கிட்ட நீங்கள் உங்கள் பல்ஸை பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான மெட்டபாலிசம், வாத பித்த கபத்தில் என்ன ஒரு நிலையினால உங்களுக்கு இந்த ட்ரை காஃப் வந்திருக்கு அப்படின்னு பார்த்து அதுக்கான நம்ம ஒரு சிகிச்சை எடுக்கும்போது அதுவும் வந்து நமக்கு பின்னாடி நம்ம வெயிலில் போகும்போது, அதாவது பை சான்ஸ் ஆல்சோ ஒரு ஹீட் ஸ்ட்ரோக் வர்றதை கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு தவிர்க்கும் அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு பதிவை நான் இதில் சொல்ல விரும்புகிறேன். அதே போல் வந்து நம்மளோட இப்போ வந்து நார்மல் இயல்பாக வந்து நம்ம ஒரு 98 டிகிரி ஃபாரன்ஹீட் நம்ம பாடியில் இருக்குது அப்படின்னா, அந்த ஹீட் ஸ்ட்ரோக்ஸ் வரக்கூடியவங்களுக்கு எப்படி இருக்கும்னா, இந்த டெம்பரேச்சர் ரைஸ் ஆகி 100க்கு மேலே போகும், 106க்கு மேலே போகும். ஸோ அப்போ அந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம பார்த்தீங்கன்னா அவங்க ஃபெயிண்ட் ஆகி மயக்கத்தில் விழுவாங்க. ஸோ இம்மீடியட்டாக யூ நீட் ஹாஸ்பிட்டல் ஹெல்ப், அந்த ஸ்டேஜுக்கு நம்ம இருப்போம். ஸோ இது எப்படி தவிர்க்கலாம்னு போது அந்த 3 டிப்ஸை சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. ஸோ வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து தலையில் எண்ணெய் வைக்கிற பழக்கம், அதாவது வந்து நம்ம தமிழ்நாட்டில் நீங்கள் என்னென்னா ஃபேஷன் நீங்கள் வச்சுக்கோங்க, எதனா ஸ்டைலுன்னு வச்சுக்கோங்க, அதெல்லாம் வந்து இப்போதைக்கு நமக்கு தேவையில்லைங்க. நமக்கு வந்து உடலில் இப்போ இருக்க காயிற இந்த கோடை காலத்தில் நம்ம இந்த மாதிரி ஒரு பெரும் நெருக்கடியை நம்ம குடும்பத்துக்கோ இல்லை நமக்கே நம்ம கொடுத்துக்கக்கூடாது அப்படின்னா, நம்ம வந்து நம்ம உடம்பை பார்த்துக்கணும் அப்படின்னா அந்த ஸ்டைலெல்லாம் விட்டுருங்க. ஈவன் எண்ணெய் வச்சு வாரினா கூட உங்களுக்கு வந்து நீங்கள் நல்லா தான் இருப்பீங்க. பட் யார் சொன்னாங்க நீங்கள் வந்து எண்ணெய் வச்சு தலை வாரினீங்கன்னா உங்களோட அப்பியரன்ஸ் டோட்டலாக மாறும்? அப்படி எதுவுமே கிடையாது. நான் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து தலையில் நல்ல எண்ணெய் வச்சு தான் நான் போயிருப்பேன். நான் அன்றைக்கி ஹெட் பாத் எடுக்காத டேவாக இருந்தால். ஸோ அதில் வந்து எனக்கு எந்த சேஞ்சஸும் எனக்கு தெரிகிற மாதிரி இல்லை. இன்ஃபேக்ட் நான் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருப்பேன். அன்றைக்கி என்னோடய ஹேர் வந்து பறக்காமல் ஒரு நான் எப்படி வாரினேனோ அது அப்படியே கூட நேரம் இருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த மிஸ்கான்செப்ட் ஆஃப் இந்த தலையில் எண்ணெய் வைக்கிறதுனால நம்மளோட அப்பியரன்ஸ் மாறுது அப்படின்றத விட்டுருங்க. ஸோ கண்டிப்பாக தலையில் எண்ணெய் வைங்க. இந்த பழக்கம் வந்து கண்டிப்பாக உடலோட உஷ்ணத்தை தணிக்கும். அடுத்தபடியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, காலையில் வந்து நீங்கள் சில் வாட்டரில் குளிக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஒரு வெதவெதப்பான தண்ணியில் குளிக்கிற பழக்கம் வச்சுக்கலாம். வெதவெதப்பான தண்ணியில் குளிக்கிற பழக்கம் நீங்கள் வச்சுக்கலாம். அதே மாதிரி வந்து இப்போது வெயிலில் போகிறீங்க, வெயிலில் போயிட்டு வந்த அப்புறமா நீங்கள் வந்து ஒரு ஆஃபீஸ் உள்ளே என்ட்ரு ஆகுறீங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஆஃபீஸ் உள்ளே என்ட்ரு ஆகுறீங்களோ இல்லை உங்கள் வேலை உள்ள பணி இடத்துல நீங்கள் என்ட்ரு ஆகுறீங்களோ இல்லை வீட்டுக்கு என்ட்ரு ஆகுறீங்க, உடனே என்ன பண்ணணும்னா ஒரு வார்ம் வாட்டரில் நீங்கள் வந்து கை கால் கழுவிக்கலாம். இப்போ நீங்கள் வெளியில் இருக்கேன் மேடம், நான் எப்படி வீட்டில் தானே நான் இதில் கை கால்லாம் கழுவ முடியும் அப்படின்னு ஒரு லேம் எக்ஸ்கியூஸ் நீங்கள் சொல்லாதீங்க. எப்பயுமே நீங்கள் வந்து ஒரு வாட்டர் பாட்டில் இந்த மாதிரி கை கால் கழுவுறதுக்குன்னு ஒன்று கேரி பண்ணுறது உங்கள் வெஹிக்கிளில் இருந்ததுன்னா, நீங்கள் அதை வந்து நல்லா உங்களோட ஃபேஸை வாஷ் பண்ணுங்கள், கையை வாஷ் பண்ணுங்கள். சப்போஸ் செப்பல் போட்டிருந்தீங்கன்னா காலையும் நினச்சிக்கோங்க. ஷூஸ் போட்டிருந்தா ஓகே, அட்லீஸ்ட் கை கால் ஃபேஸை வாஷ் பண்ணாலே உங்களுக்கு பெரிய ரிலாக்ஸேஷனாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்றதோ இல்லை அடுத்த வேலையை பார்க்குறதோ அப்படின்னா, இதுவும் வந்து ஒரு முக்கியமான ஒரு பழக்கமாக உங்களோட இந்த காலகட்டம், அந்த மே, ஜூன், ஜூலை வரைக்கும் கூட நீங்கள் இதை ஃபாலோ பண்ணலாம். கடுமையாக வந்து இப்போவே வந்து மார்ச்லேயே வந்து அக்னி நட்சத்திரம் மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணேன். ஸோ மே எப்படி இருக்கோம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. அதே மாதிரி நம்ம ஏசியில் இருக்கோம், நம்ம ரொம்ப கூலாக இருக்கோம், நம்மளுக்கெல்லாம் வந்து ஹீட் ஸ்ட்ரோக்ஸ் வராதுன்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு ரிஸ்க் ஃபேக்டர் ஜாஸ்தி. ஏன்னா உங்களோட பாடி வந்து ஒரு நீர்த்தன்மை இழக்கிறதே உங்களுக்கு தெரியாது, தாகம் கூட உங்களுக்கு எடுக்காது. ஸோ நீங்கள் ரொம்ப முக்கியமாக வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ஏசியில் இருக்கிறவங்க கூடுமான அளவுக்கு ஏசியில் கொஞ்சம் நேரம் இருக்கீங்கன்னா ஏசியை தவிர்த்து கொஞ்சம் நேரம் வெளியில் அப்படி ஒரு வாக்கிங்கோ இல்லை வெராண்டாலேயோ
எங்கேயோ போகிறதோ அந்த மாதிரி அந்த ஏசியை தவிர்க்கிறதும் பாருங்கள். இல்லை ஏசி ஆஃப் பண்ணிவிட்டு ஜன்னல்லாம் திறந்து வச்சு வேலை பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு சூழ்நிலைன்னா அதுக்கு ஒரு ப்ரியாரிட்டி கொடுங்க. அதே மாதிரி தலையில் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்துக்கு ரொம்ப அவசியம். இது வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்கள். அட்லீஸ்ட் ரொம்ப நேரம் ஊற வச்சு அதுக்கான ஒரு பெரிய வேலை செய்ய முடியலன்னா கூட கொஞ்சம் நேரமாவது இந்த ஆயில் அப்ளை பண்ணி ஒரு பாத் எடுங்களேன், இல்லை வந்து ஹெட் பாத் எடுங்களேன். இதெல்லாம் வந்து வயதானவங்களுக்கும் இதை நீங்கள் வந்து வீட்டில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அலட்சியப்படுத்தாதீங்க. அவங்களுக்கு வந்து நீர்த்தன்மை குறையலாம், இல்லை அந்த மாதிரி நீர்த்தன்மை குறைந்தவங்க டக்குன்னு வெளியில் போகும்போது ஒரு மயக்கடிச்சு விழுந்து ஒரு எமர்ஜென்சிக்கு இது தள்ளப்படலாம். இந்த ஹீட் ஸ்ட்ரோக் வந்து அவங்களுக்கு பாதிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பழக்க வழக்கத்தில் அவங்க இருந்தாலும் இது வந்து தவிர்க்கும். அதே மாதிரி உணவு பழக்கம் வந்து ரொம்ப முக்கியங்க. உணவு தான் வந்து பல விஷயத்தை வந்து நம்மளோட ஆரோக்கியத்தை காப்பாற்றும். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி நேரத்தில் வந்து ரொம்ப ஹெவியான ஃபுட்ஸு சாப்பிட்றது, அதை சாப்பிட்றது, இந்த மாதிரி அந்த ஜங்க் ஃபுட்ஸை சாப்பிட்றது, இந்த கூல் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றது, அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம்ஸை சாப்பிட்றது, எதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து பணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எதெல்லாம் நம்ம ஆர்டர் பண்ணால் எல்லாமே கிடைக்கும்னா நம்மளே நம்ம சொந்த காசில் நம்மளோட உடம்புக்கு வந்து நிறைய பிரச்சனைகளை நம்மளே வளர்த்துக்கலாம். ஸோ அதை விட இந்த சீசனுக்கு கிடைக்கக்கூடிய மாங்காயாக இருக்கலாம். ஸோ மாங்காய்னாலே சூடு, ஏற்கனவே வந்து ஹீட் ஸ்ட்ரோக்ஸ்ன்னு சொல்கிறீங்க, மாங்காயெல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதில் நிறைய விட்டமின்ஸ் இருக்குது. ஸோ அது பெண்களுக்கு நிறைய நன்மை பண்ணும், எல்லாருக்குமே நிறைய நன்மை பண்ணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா ஒரு வெந்தய பொடியை தூவி நீங்கள் மாங்காவை நீங்கள் வந்து உப்பு போட்டு சாப்பிடலாம். இல்லை வந்து மாங்காவை பச்சடி பண்ணுறீங்க, அதுலேயும் வெந்தயத்தை நிறைய போடலாம். இல்லை மாங்காவை சாம்பார் வைக்கிறீங்க, வெந்தய பொடி தூவி நீங்கள் அதை பண்ணுங்கள். ஸோ அதனோட நியூட்ரியன்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி இந்த உஷ்ணத்தன்மையும் உங்களுக்கு இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இது மாதிரி நம்ம வந்து பலது வந்து சொல்லிக்கிட்டே போகலாம். அதே மாதிரி வயதானவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு ஆயில் அப்ளிகேஷன்ஸ் அது மாதிரி வந்து அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அவங்கள வந்து அந்த அந்த ஒரு பழக்கத்தை வந்து இந்த வீடியோ போட்டு காமிச்சிங்கன்னா, ஸோ வயசானவங்க சும்மா நீங்கள் டிவி பார்த்துட்டு இருந்தால் கூட நீங்கள் ஒரு ஆயில் அப்ளிகேஷன் பண்ணலாம். இது மாதிரி பண்ணி உங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய அந்த ஒரு ஹீட் ஸ்ட்ரோக்ஸ் வரக்கூடியதை வந்து நீங்கள் வீட்டுக்குள்ளே ஏசியில் இருந்தாலும் இதை வந்து நீங்கள் தவிர்க்கிறதுக்கான பல விஷயம் வந்து இந்த எண்ணெய் தடவுறது வந்து உங்களுக்கு கைமேல் பலன் தரும். இந்த டிப்ஸ் வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து பயனுள்ளதாக இருக்கும். அதே மாதிரி ஹீட் ஸ்ட்ரோக்ஸில் வந்து ஃபேஷியல் பேராலிசிஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் வந்த உடனே நீங்கள் வந்து உடனே வந்து நம்ம வந்து இயல்புக்கு மாறிட மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டவுன் ஆகாதீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரோக்ஸ் பேஷண்ட்ஸ்க்கு வந்து மனநலமும் ரொம்ப பாதிக்கும். ஸோ மனநல ஆலோசனையும் அவங்களுக்கு தேவை, அண்ட் ஃபிசிக்கல் ஹெல்த்துக்கான ஒரு சிகிச்சையும் அவங்களுக்கு தேவை. நம்ம சொல்லக்கூடிய விஷயம் வந்து என்னென்னா இந்த ஹீட் ஸ்ட்ரோக்ஸ் எப்படி நம்ம தவிர்க்கலாம், இதுதான் முக்கியமான பாயிண்ட். சப்போஸ் வந்தால் தான் நான் இதெல்லாம் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இதில் பேசாத விஷயங்களை வந்து நான் வேறு ஒரு வீடியோ நான் போடலான்னு இருக்கேன். இன்னைக்கு இந்த வீடியோ இது வரைக்கும் சொன்ன டிப்ஸ் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நன்றி, வணக்கம்.